ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு. ஏஐயா அப்படின்னா என்ன? அதை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம்? நான் ஐடியே கிடையாது. நான் யூஸ் பண்ணலாமா? இல்லை சாட் ஜிபிடிக்கும் கூகுளுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? இந்த ஏஐ யூஸ் பண்ண முடியும்னா அதை ஃப்ரீயாக யூஸ் பண்ண முடியுமா? இந்த மாதிரி நிறைய டவுட் உங்களுக்கு இருக்கா? அப்போ கவலையே வேணாம். நீங்கள் மட்டும் தனியாக இல்லைன்னு மட்டும் நினச்சிக்கோங்க. இதுவே 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஏஐனா என்னன்னு என்ன கேட்டிருந்தீங்கன்னா எனக்கும் அப்படின்னா என்ன ஒன்றுமே தெரிஞ்சிருக்காது. ஆனால் ஒரு நாள் எல்லாத்தையும் மாற்றுச்சு. நான் எப்பயும் போல் இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது அன்றைக்கி என் ஃபீல்டில் ஏஐ பற்றின வீடியோஸாக வந்துகிட்டே இருக்குது. எதுக்குடா இது சும்மா நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்குது? நாம் என்ன இன்ஜினியரிங்காக படிக்கிறோம், இல்லை ஐடியில் இருக்கோமா, நம்மளுக்கு எதுக்கு இது யூஸ் ஆக போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போன்னு பார்த்து ஒரு வீடியோவை பார்க்குறேன். நார்மலாக சாட் ஜிபிடிக்கு போய் சின்ன சின்ன டீட்டெயில்ஸாக கொடுத்து ஜஸ்ட் செக் பண்ணி பார்க்குறாங்க. என்னடா இது புதுசாக இருக்கேன்னு நானும் போய் சும்மா ஜஸ்ட் யூஸ் பண்ணி பார்த்தேன். அப்போ தான் தெரியுது இது வந்து இன்ஜினியரிங்காக மட்டும் இல்லை, இல்லை ஐடிக்காக மட்டும் இல்லை, காமன் மேன் எல்லாருக்குமே யூஸ் ஆகும்னு அப்போ தான் புரிஞ்சுது. அப்புறம் அந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்துச்சு. சரி என்னதான்டா இருக்குது அப்படின்னு அதை யூஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் தான் இந்த ஏஐ மேலே எனக்கு நிறைய க்யூரியஸான ஐடியாஸ் வந்துச்சு. அது எல்லாத்தையுமே நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். இப்போ 1.5 வருஷமா இந்த ஏஐ வந்து ப்ராக்டிக்கலாக எப்படி யூஸ் பண்ணலாம்னு தெரிஞ்சுட்டு இருக்கு. நம்ம தமிழ் கம்யூனிட்டிக்கு சொல்லி கொடுக்கலான்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் இந்த சேனலை ஆரம்பிச்சிருக்கேன். ஓகேப்பா, சரி இது எல்லாத்தையும் விடு. இப்போ ஏஐனா என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஏஐனா ஒன்றும் இல்லை, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது செயற்கை நுண்ணறிவுன்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது பிறந்த உடனே நிறைய விஷயங்களை பார்த்து பார்த்து அது என்ன, இது என்ன, அது எதுக்கு, இது எதுக்கு, இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டுகிட்டே இருக்கும். அது போக 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 அது நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கும். அதே மாதிரி தான் ஒரு கம்ப்யூட்டருக்கு வந்து நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம். கம்ப்யூட்டர் ஒரு ப்ரோக்ராமுக்கு வந்து நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம். இந்த மாதிரி இதெல்லாம் இது, இதெல்லாம் இது, இதெல்லாம் இது, இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸான விஷயம் நம்ம அதுக்கு டீச் பண்ண பண்ண அது அது கூடவே ட்ரெயின் ஆகி நம்மளுக்கு யூஸ் பண்ண ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கும். இதுதான் சிம்பிளாக ஒரு ஏஐ. நம்ம ரொம்ப காம்ப்ளெக்ஸாலாம் பார்க்க வேண்டாம். நம்ம ஜஸ்ட் ஏஐனா என்னன்னு மட்டும் பார்ப்போம். இவ்வளோ பில்டப் கொடுக்குறியே, இந்த ஏஐ என்னென்னலாம் பண்ணணும்னு உங்களுக்கு டவுட் இருக்கலாம். இது எல்லா செக்டார்லையுமே நிறைய ரோல் ப்ளே பண்ணுது. லைக் எஜுகேஷன், பிஸ்னஸ், ஹெல்த் கேர், கண்டென்ட் கிரியேஷன், இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. நம்ம ஏஐ யூஸ் பண்ண முடியாத இடமே கிடையாது. சரிப்பா, நீ சொல்கிறதெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்குது. சரி இதை யார் எங்களுக்கு சொல்லி தருவா? நான் இருக்கேன். நான் ஏற்கனவே இருக்கிற இந்த ஏஐ சேனலுங்க மாதிரி ஆட்டோமேஷன் எப்படி, அது எப்படி, இது எப்படி, இந்த மாதிரிலாம் ரொம்ப காம்ப்ளெக்ஸாலாம் சொல்லி தர போகிறதில்ல. ஒரு டே டு டே லைஃப்பில் ஒரு சி சின்ன ஆளாக இருந்தால் கூட அவங்க எப்படி ஏஐ வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போல்லாம் ஒரே ஒரு ரியல் லைஃப் சுச்சுவேஷன் எடுத்துப்போம். அதாவது ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் எடுத்து அது எப்படி ஒரு சாமானியன், அதாவது ஏஐனா என்னன்னே தெரியாதவன் அதை எப்படி டெய்லி லைஃப்க்கு யூஸ் பண்ணி தன்னோட டேவை வந்து ப்ரொடக்டிவ் ஆக்கலான்னு சொல்லி தர போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் என் தலைவன் சாட் ஜிபிடியை எப்படி பேசிக்காக, ரொம்ப ஈஸியாக பேசிக்காக எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். அன்டில் தென், திங்க், ட்ரெயின் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது தி பூம்.